ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். அப்படி என்ன மருத்துவ குறிப்புன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடாதொடை இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆடாதொடை இலைனா யூஸ்வலாக எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும். ஆடாதொடை ஆடு தின்னும் இலைன்னு 2 இருக்குங்க. ஆக்சுவலாக அது வந்து கரெக்டாக பார்க்கணும். ஆடாதொடை பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளரும், அதில் பூலாம் வரும். ஸோ ஆடு தின்னும் இலை பார்த்திங்கன்னா அந்த புதர் மாதிரியே குட்டியாக வளரும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களும் இந்த தப்பு பண்ணிவிட்டு ஆடாதொடைன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அது புதர் மாதிரியே இருந்தது. அப்போ இன்னொருத்தவங்ககிட்ட ஒரே ஒரு கிளை தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடுச்சு, நல்லா பூவெல்லாம் விட்டுடுச்சு. அப்போ நாங்கள் செக் பண்ணும்போது தான் பார்த்தா இதில் இருக்குது, இதில் ஏன் இல்லை, நம்ம வேரி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்கும்போது தான் எங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. இது ஆடு தின்னும் செடி, இது வந்து ஆடாதொடை இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நம்ம வளர்க்குற மாதிரி இருந்துச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வாங்கணும். ஆடாதொடை வந்து ஹைட்டாக நல்லா வளரும், செடி நல்லாவே வளரும். ஆடு தின்னும் இலை வந்து புதர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. இந்த இலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. கோல்டுக்கு எப்படிப்பட்ட மார்ச்சலியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து இதில் இருக்குது. சித்தாவில் பார்த்திங்கன்னா ஆடாதொடை இல்லாமல் எந்த மருந்துமே இருக்காதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுத்தில் வந்து இந்த கோல்டு, இந்த ஃபீவர் அந்த மாதிரி போகும்போது நமக்கு இந்த மருந்து வந்து இந்த இலை அதில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொரோனா டைமில் நம்ம வெளியில் எதுவுமே பண்ண முடியாத டைமில் கூட நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க இந்த இலையை பறித்து தான் குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா மோஸ்ட்லி அது கோல்டு, அந்த சுவாச பிரச்சனையால் தான் வருதுன்றதுனால நாங்கள் இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நாங்கள் எண்ணெய் வச்சு குளிக்க வச்சு இந்த மருந்தை எங்கள் வீட்டில் வந்து 3 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. 3 பேருக்குமே வந்து நாங்கள் இந்த மருந்தை ஊற்றி விட்டுருவோம். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறோம், அதோட யூசஸ் என்னன்றதை நான் இப்போ வந்து வீடியோவில் காட்டுறேன். எப்படி அந்த கஷாயம் போடுறேன் என் குழந்தைங்களுக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா ஆடாதொடை இலை. இதே மாதிரி தான் ஆடு தின்னும் இலை. சேம் இந்த லீஃபில் வந்து நம்மளால் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. 2 இலையும் வச்சா அந்தளவுக்கு ஒரே மாதிரி இருக்குங்க. இதை வந்து அது ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொன்ன மாதிரி புதர் இது வந்து நல்லா ஹைட்டாக வளரும். இதை வச்சு தாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதில் பார்த்திங்களா பூலாம் வந்திருக்கு. இதில் இருக்க எல்லாமே வந்து ஒவ்வொரு குணங்கள் நிறைஞ்சது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பக்கத்து வீடு அங்கே இங்கேன்னு இருக்கவங்களாம் வந்து இந்த இலை, இந்த கோல்டு டைம், இந்த COVID-19 எப்போ வந்ததோ அப்போல்லாம் வந்து அப்போத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து எங்களுக்கு வேணுங்க கொஞ்சம் இலை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போகிற அளவுக்கு இதோட நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா சுவாச நோயை வந்து கட்டுப்படுத்துறதுல பெரிய ராஜானே சொல்லலாங்க. அந்தளவுக்கு இதில் இருக்க மாதிரி எந்த ஒரு இதுவுமே வந்து மற்ற செடிகளில் இல்லை. சுவாச நோயை ஈஸியாகவே வந்து கட்டுப்படுத்தும். கண்டினியூஸாக இதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாளாக மார்ச்சலி இருக்கும் இல்லைங்களா, ஒருத்தருக்கு அந்த வறட்டு இருமல் மாதிரி இரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து கஷாயம் வச்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா ஆடாத தொண்டையும் ஆடுன்ற ஒரு பழமொழியே இருக்குங்க ஆடாதொடைக்கு. ஆடாதொடையோட கஷாயத்தை சாப்பிட்டா ஆடாத தொண்டையும், இந்த கரகரப்பாக இருக்கிறது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த தொண்டையில் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் இது பாட்டுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு கசப்பு தன்மையும் இருக்குங்க. அதில் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அதனால் வயிற்றில் இருக்க பூச்சிலாம் வந்து கூட வராமல் தடுக்கலாம். ஆஸ்மாவுக்கு பார்த்திங்கன்னா இதை விட ஒரு சிறந்த மருந்து வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஆஸ்மா, இந்த டியூபர்குலோசிஸ், சுவாச ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் இந்த 3த்துக்குமே பார்த்திங்கன்னா இதை விட ஒரு சிறந்த மருந்து எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நீங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இந்த செடியை தாராளமாக வாங்கி வளர்க்கலாம். அதே போல் இந்த வறட்டு இருமல், இந்த மூச்சு இறைக்கும், ஒவ்வொருத்தருக்கு இறைச்சி பேசுவாங்க இல்லைங்களா, ரொம்ப நேரம் பேசினாலும் இறைப்பு வரும், அரிப்பு இருக்கிறது, இந்த பூச்சிக்கடி, இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த லீஃப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப துளிர்ந்தா சின்ன இலையை தான் எடுப்பேன். ஏன்னா பெருசு வந்து ரொம்பவே கசப்பு இருக்கும் இதில். அதனால் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி இலையாக தான் வந்து ஒரு 15லேருந்து 20 இலை எடுத்துப்பேன். இந்த இலையை வந்து பவுடர் இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் சித்தாவில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் நிறைய இப்போ அவைலபிள் கிடைக்கிது. நாட்டு மருந்து கடையிலையும் வந்து இது பவுடர் பேசிக்கில் கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கஷாயம் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 இலை குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் இல்லைங்களா, இந்த இலையே போதுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதில் ஒரு நல்ல கசப்பு தன்மை இருக்கும். அதனால் வந்து வேறு வழியில் இவ்வளோண்டு குட்டி குட்டியாக எடுத்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு போட முடியும். அது கூட பார்த்திங்கன்னா ரொம்ப துளிர்வாக இருக்க ஒரு 3 சின்னதாக ஒரு 10 குட்டி குட்டியாக வந்து எடுத்திருக்கேன் நான்.
வேப்பிலை வந்து உங்களுக்கு தெரியும், வேப்பிலையில் இல்லாத எந்த ஒரு நல்ல விஷயங்களும் இல்லை. வயிற்றுக்குள்ளே இருக்க பூச்சி இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட விஷயமும் வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து அடித்து தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 15 சின்னதாக வந்து ஆடாதோடை எடுத்திருக்கேன். இது எடுத்திருக்கேன், வேப்பிலை எடுத்திருக்கேன் கொழுந்தா. அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 3 இப்போ கணக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது மிளகு போடும்போது மட்டும் கணக்காக நம்ம போடணும், மருந்துக்கு 3, 5, 9 அந்த மாதிரி போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா இப்போ 3 மிளகு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நார்மல் வாட்டரில். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கிளாஸ் தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். பெரிய கிளாஸ் தண்ணி வந்து நான் ஊற்றுறேன். ஸோ அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 கிளாஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் அளவுக்கு நமக்கு குறைஞ்சிடும். அப்போது நம்ம இதை வந்து தேன் கலந்தும் கொடுக்கலாம். என் பசங்க பார்த்திங்கன்னா தேன் கலக்காமல் அப்படியே குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் மேபி நம்ம கேட்டால் வேணால் தேன் வேணும்னு கேட்பாங்களே காண்டி அவங்க அதை, ஏன்னா இது பழகிடுச்சு அவங்களுக்கு. குழந்தையிலேருந்து நாங்கள் இதை கொடுத்து பார்த்திங்கன்னா பழகிடுச்சு. கோல்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இது குழந்தைங்களுக்கு. அதனால் வந்து நாங்கள் குழந்தையிலேருந்தே இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ரொம்பவே எஃபெக்ட் இருக்குது இது எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அந்தளவு கோல்டெல்லாம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறதுலே இல்லை. 2 கை குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்குமே இது வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறமே வந்து நான் என் பெரிய பையனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மருந்து தான், இந்த மாதிரி நாட்டு மருத்துவம் தான் குடித்தார் அவர். இப்போ என் சின்ன பையனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே கசக்கும். அதில் வந்து நமக்கு தேன் கலந்து கொடுக்குறது தான் நீங்கள் ஆப்ஷனல் தான். என் பசங்களுக்கு பழகினதுனால அந்த கசப்பு தெரியாமல் குடிச்சிடுறாங்க அவங்க. ஆனால் உடம்புல இருக்க எல்லா கெட்ட விஷயங்களும் வந்து எடுத்துடும். இப்போ நாட்டு மருந்து கடையில் நீங்கள் பவுடராக வாங்கினீங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனு இல்லை 1 ஸ்பூனு நம்ம எந்த வயசு மாதம் தகுந்த மாதிரி வந்து நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி தேன் கலந்து கொடுங்க. ஸோ இப்போ என் பையன் அதை எப்படி குடிக்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் கசக்கவா? ஸ்ட்ராங்காக எதனால் ஆயிட்ட? கஷாய மாலையா? ஏன் ஸ்வீட் ஏன்பா நிறைய சாப்பிட்றப்போ? நல்லதா ஸ்வீட்டு? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.